ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் நிறைய ரசம் ரெசிபி ஷேர் பண்ணியிருப்போம். ரசம் வின்டர் சீசனில் நம்ம பேசிக்காக வைக்கிற ரசத்தை விட இந்த மாதிரி ஒரு வேரியேஷனோடு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தூதுவளை துவையல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்தம்பருப்பு, தோல் நீக்கப்படாத பருப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ரொம்ப சத்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உளுந்தம்பருப்பை யூஸ் பண்ணுங்கள். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, காஞ்ச மிளகாய் வேணான்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து புளி, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க தூதுவளை கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதக்கணும். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப வதக்க வேணாம். ஒரு நிமிஷம் மட்டும் பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறம் தண்ணி அரைக்கும் போது சேர்த்து நம்ம ஒரு துவையல் ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட சட்னி தயார். இந்த துவையலை நீங்கள் இட்லி, தோசை அப்புறம் சாதம் 3க்கும் நல்லா செட் ஆகும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததுக்கான தாளிப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறவங்க பெருங்காயம் போடணும், ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நம்ம சட்னியில் இப்போ சேர்த்துக்கலாம். இது நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீன் ஷேடில் உங்களுக்கு நல்லா துவையலோட கலர் சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.